இந்த கொள்கைங்கிறதெல்லாம் ஏமாற்று வேலை, பசப்பு வேலை, மக்கள் தலையில முளவா அரைக்கிற வேலை, ஒண்ணுமே கிடையாது. யாரு ஜெயிப்பா, இவனோட சேர்ந்தா நமக்கு எத்தனை சீட்டு வரும், எவ்வளவு நோட்டு வரும், யாரு பக்கம் அலை அடிக்குது. இப்ப ராமதாஸ் எல்லாம் இதுதான் பார்ப்பாரு ஒவ்வொரு தேர்தலையும். பாத்தீங்கன்னா அவர் வைக்காத கூட்டணியே இல்ல. காங்கிரஸோட கூட்டணி, பாஜகவோட கூட்டணி, அதிமுகவோட கூட்டணி, திமுகவோட கூட்டணி. ஒருவேளை நாளைக்கு விஜய் பெரிய போர்ஸா ஒண்ணு வந்தா விஜயோட கூட கூட்டணி வைப்பாங்க. திருமாவளவன் யாரோட கூட்டணி வைக்கல, பாஜகவோட கூட்டணி. 1,50,000 தமிழர்களை கொன்றொழித்த ராஜபக்சேவோட போய் கை குலுக்கிட்டு வயிறு புடைக்க சாப்பிட்டுட்டு பரிசு பொட்டி வாங்கிட்டு காங்கிரஸோடய நீ கூட்டணி வச்சிட்டு இருக்கிற திருமாவளவனுக்கு என்னங்க கொள்கை இருக்குது? கம்யூனிஸ்டுக்காரனுக்கு என்ன கொள்கை இருக்குது? நான் சேலம் இங்க இருந்து 160 கிலோமீட்டர் தாண்டி கோயம்புத்தூர் எல்என்டி ரோடுக்கு போனீங்கன்னா அந்தாண்ட ஒரு பேச்சு பேசுவானுங்க பாலக்காட்டுல. இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஒரு பேச்சு பேசுவானுங்க. இங்க பெங்களூருக்கு போனீங்கன்னா அங்க ஒரு கூட்டணி. அந்த மாதிரி என்ன கூட்டணி? இடபிள்யூஎஸ்ல காங்கிரஸோட நிலைப்பாடு என்ன, திமுகவோட நிலைப்பாடு என்ன, கம்யூனிஸ்டோட நிலைப்பாடு என்ன? இவனுங்க என்ன கூட்டணி கேட்டா மோடி எதிர்ப்பு, பாயாச எதிர்ப்பு அப்படிம்பாங்க. அதைத்தான் சொல்ற, திராவிட மாடல் எதிர்ப்பு, ஸ்டாலின் எதிர்ப்பு, அரபிக்கடலில் தூக்கி எறிவோம் ஸ்டாலின்ங்கிற ஒற்றை புள்ளியில இன்னைக்கு அதிமுக பாஜக கூட்டணி. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சீனா, பாகிஸ்தான், துருக்கியை தவிர யாரு வேணாலும் இந்த கூட்டணியில் சேரலாம்.